அறந்தாங்கி நிசாவுக்கு விவஸ்தையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விடிவி கணேஷ் லீடர் இசை வெளியீட்டு விழாவில் திட்டி பேசியிருக்காங்க. இப்போ இவரோட இந்த விமர்சனம் தான் சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் தான் லீடர் படத்தில் லெஜண்ட் சரவணன் கூட சேர்ந்து ஷியாம், லால், ஆண்ட்ரியா, சந்தோஷ் பிரதாப், பயல் ராஜ்பூத், பிரபாகரன், அமிதா ஐயர், விடிவி கணேஷ், எல், ஐஸ்வர்யா, மரியம் ஜார்ஜ், அறந்தாங்கி நிசா உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காங்க. லெஜண்ட் சரவணன் படத்தை தயாரித்து நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் படத்தோட இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மார்ச் 29 சென்னையில் நடந்துச்சு. இதில் கலந்துக்கிட்ட படக்குழுவினர் படம் பற்றியும் அதில் ஒர்க் பண்ணது பற்றியுமே பேசியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் நடித்த அறந்தாங்கி நிசா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் லெஜண்ட் சரவணனும் சேர்ந்து என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல், நான் படத்தில் நடிக்க வந்தப்போ நானும் என்னோட கணவரும் ஜாலியாக ஊர் சுற்றணும் அப்படின்மே பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச வந்த நடிகர் விடிவி கணேஷ் காட்டமாக அறந்தாங்கி நிசாவை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு அழகாக படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரையும் குறிப்பிட்டு பேசிச்சு. ஆனால் அந்த பொண்ணு அறந்தாங்கி நிசா படத்தை பற்றி எதுவுமே பேசாமல் அடுத்த படத்தில் லெஜண்ட் சரவணனுக்கு ஜோடியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாவது விவஸ்தை வேணாமா? அதை கேட்டாலே நமக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கணவரும் நடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் 15 நாட்கள் சும்மா வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் யாருமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. இவர் இப்படி பேசுறது இப்போ சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக மாறி இருக்குது. அந்த வகையில் தமிழ் திரையுலகில் நடக்கிற இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிற பிரபலங்கள் பலருமே படத்தோட இசையமைப்பாளர் பற்றியும் அவரோட வேலை பற்றியும் பேசுறது ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். பலருமே அந்த படத்தோட ஹீரோ அல்லது இயக்குனர் போலத்தான் அதிகமாக பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹீரோக்களும் படத்தை பற்றி பேசி மக்களை படத்தை பார்க்க தேட்டரை நோக்கி வர வைக்கிறதுக்கான காரணத்தை சொல்லாமல் தங்களோட ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் பில்டப் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் அறந்தாங்கி நிசாவை விடிவி கணேஷ் இப்படி விமர்சனம் பண்ணி பேசினது சோசியல் மீடியாவில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது.